அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இன்னைக்கு நம்ம இந்த தளத்துல யாரை அறிமுகப்படுத்துறோம்னு கேட்டீங்கன்னா சனோஃபியாவை அறிமுகப்படுத்துறோம். அவங்க கோவைப்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி அவங்களே உங்களுக்கு பேச போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சனோஃபியா, கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஆர்கானிக் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் கூட பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இனிஷியலாக நான் எப்படி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டுனா, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த மோட்டிவில் நான் ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த காஸ்மெட்டிக்ஸ் மேலே ஒரு சின்ன க்ரேஸ் இருக்கும். லிப்ஸ்டிக் இல்லாமல் நான் எங்கேயுமே போகவே மாட்டேன். ஸோ நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபேஷன் ரிலேட்டடாக தான் நான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ நிறையா சர்ச் பண்ணேன், எப்படி நான் கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியாமல் நிறையா சர்ச் பண்ணேன். அப்போ தான் எங்கள் டேடியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கெமிஸ்ட், அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் ரிலேட்டடாக அவங்களோட கெரியரை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஜென்ரலாக யூடியூப்பில் இந்த டிஐஒய் வீடியோஸ் எல்லாம் இருக்கும்ல, எப்படி பண்ணுறது, சோப் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பியர் சோப்பை கட் பண்ணிவிட்டு நம்ம மோல்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி, அப்போது அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இதை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ப்ரொஃபஷ்னலாக டிப்ளமோ கோர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னே ஒரு கோர்ஸ் இருக்குது, ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஆர்கானிக் அண்ட் பர்ஃப்யூம்ஸ். இதுக்குன்னே நான் கோர்ஸ் படித்தேன். அதில் டிப்ளமோ இன் காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் அப்படின்ற அந்த கோர்ஸு 3 months நான் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு படிச்சுட்டு வந்தேன். பாம்பேயில் இருக்காங்க அவங்க. ஸோ அந்த கோர்ஸ் நான் படிச்சுட்டு இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணது 10 rupees சோப். நான் அதை கொண்டு வந்திருக்கேன், காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன சோப்பு தான், அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு நிறையா வரவு கிடச்சிது. நிறையா காலேஜ் ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஏன்னா ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும். ஸோ நிறையா பேர் ஆர்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் நான் நினச்சேன், சரி நம்ம இதை பிஸ்னஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சோப் பண்ணேன். அதுக்கப்புறமா க்ரீம்ஸு, ஜெல்ஸு, அதுக்கப்புறமா ஷாம்பூ, ஃபேஸ் வாஷ், க்ரீம்ஸு, சன்ஸ்க்ரீன், இந்த மாதிரி ஃபவுண்டேஷன், ஐலைனர், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக நான் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஹேர் கேர் கூட நான் பண்ணேன். ஹேர் கேர் நம்ம ஸ்கின் கேர் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கஸ்டமர்ஸ் ஹேர் கேர் நீங்கள் வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் ஹேர் கேரும் நான் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் என்னோடய பிஸ்னஸ் எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக ஃப்ளவர்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ எனக்கு பர்ஃப்யூம்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் தேடி போயிட்டு பர்ஃப்யூம்ஸ் கோர்ஸ், மாஸ்டர் கோர்ஸ் இன் பர்ஃப்யூம் மேக்கிங், அதுவுமே நான் முடித்தேன். ஸோ நான் பர்ஃப்யூம்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். பர்ஃப்யூம்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் வச்சுருப்பாங்க. ஒரு பாட்டிலே பார்த்திங்கன்னா 650, 850, 1000 அந்த மாதிரி தான். பட் என்னோடய பர்ஃப்யூம் ஜஸ்ட் 150 தான். பென் பர்ஃப்யூம், பெண்ணோட மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் ஈஸியாக உங்கள் எங்கே போகிறீங்களோ நம்ம காம்பேக்டாக இருக்கும், நம்ம ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ நான் பர்ஃப்யூம்ஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய இன்ஸ்டா ஜெஹருன் மீனா. என்னோடய பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்துக்கும் வாயில் நுழையாமல் தான் இருக்கும். அண்ட் நான் பேர் சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன், மீனா அப்படின்னு சொல்லிட்டு காம்பேக்டாக சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் அதுதான். அண்ட் என்னோடய கஸ்டமர்ஸ், என்னோடய ப்ராடக்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி, இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காம்பினேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மல் ஸ்கின், இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின் கேர் கிட், ஃபேஸ் ஆகட்டும், ஜெல் ஆகட்டும், அண்ட் சோப்பு, எதுனாலும் அப்படியே கிட்டோடு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த நைட் க்ரீம் ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்டாகவே மாறிடுச்சு. அதுவுமே நல்லா போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ரீம்லேயே பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அந்த நியாசினமைட், ஆல்ஃபா ஆர்பியூட்டின், கிளைகாலிக், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற சீரம். ஆனால் நீங்கள் தனித்தனியாக இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதில் என்னோடய நைட் க்ரீம் ஒரு க்ரீம்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு மேலே நாங்கள் ஆட் பண்ணி செய்கிறதுனால இது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்கின் கேர், ஹேர் கேர், பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூஸ்வலாக நம்ம ஒரு ஸ்கின் கேர் வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி வாங்குவோம்? என்ன மார்க்கெட்டில் இருக்கோ அதை போய் நம்ம வாங்கிட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஒரு சோப் ஆகட்டும், ஹேர் ஆயில் ஆகட்டும்,
அந்த மாதிரி விஷயங்களை மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ நம்ம அதை வந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரேன்றாங்க. ஒவ்வொருத்தர் ஸ்கின்னு டைப்புக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. கரெக்ட்டுங்களா? நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்ட் தான் மேம். ஓகே. ஸோ நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அவங்ககிட்ட கரெக்டானு கேட்டதுக்கு கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. விருப்பமுள்ளவர்கள் அவங்கள வந்து தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானது உங்கள் ஸ்கின் டைப்பு எப்படியோ அதை சொல்லி அவங்ககிட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ.